திருமங்கை ஆழ்வார் எழுதின மிக முக்கியமான பிரபந்தமான பெரிய திருமொழியை கொண்டாடுறதுக்காகத்தான் பகல் 10 வைபவமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணினார் நாதமுனிகள். அதனால பகல் 10க்கு திருமொழி திருநாள் அப்படின்னு பெயர். பகல் நேரத்துலதான் பகல் 10 அரைய சேவை நடக்கும். பகல் 10உடைய கடைசி நாளான 10வது நாள்ல நாச்சியார் கோலத்துல, அதாவது தாயார் கோலத்துல நம்பெருமாள் தொண்டர்களுக்கு காட்சி கொடுப்பார். இந்த 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் எப்படி நாச்சியார் கோலத்துல இருக்கார் அப்படின்னு பாக்குறதுக்காக ஸ்ரீரங்கத்துல கூட்டமா மக்கள் வருவாங்க. இது முடிஞ்சு 11வது நாள் வைகுண்ட ஏகாதசி நடக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு அன்னைக்கு இரவிலிருந்து ராப்பத்து உற்சவம் ஸ்டார்ட் ஆகும். இது 10 நாள் நடக்கும். இந்த ராப்பத்து உற்சவத்துல தினம் ஸ்ரீரங்கத்து உற்சவரான நம்பெருமாளும் எல்லா ஆழ்வார்களுடைய உற்சவ மூர்த்திகளும் ஆச்சாரியர்களுடைய உற்சவ மூர்த்திகளும் அர்ஜுன மண்டபத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வருவாங்க. நம்மாழ்வார் எழுதின மிக முக்கியமான பிரபந்தமான திருவாய்மொழியை இந்த ராப்பத்து உற்சவத்துல பாடுவாங்க. அதனால ராப்பத்துக்கு திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு பெயர். இரவு நேரத்துலதான் ராப்பத்து அரைய சேவை நடக்கும். ஏன் இது இரவு நேரத்துல நடக்குதுன்னா, இந்த ராப்பத்துல 1102 பாசுரங்கள் இருக்கிற திருவாய்மொழி பாடுவாங்க. திருவாய்மொழி அப்படின்றது சாமவேதத்துடைய சாரம். அது எல்லார் காதலையும் விழக்கூடாது அப்படின்றதுனால இரவு நேரத்துல பாடுவாங்களாம். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்லும் போது, நான் வேதங்கள்ல சாமவேதத்தோட சாரமா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட சாமவேதத்தோட சாரமா தான் இந்த திருவாய்மொழி இருக்கு. ராப்பத்து 10 நாள் முடிஞ்சதும் அடுத்த நாள் காலையில, அதாவது 22ஆம் நாள் காலையில கடைசி நாள் நம்மாழ்வார் மோக்ஷம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அப்போ நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை, அதாவது சிலைய பெருமாளுடைய திருவடிகளை அப்படியே கவுத்துடுவாங்க. இதுக்கு திருவடி தொழுதல் அப்படின்னு பேர். துளசினால நம்மாழ்வார அப்படியே மூடிடுவாங்க. அப்படியே பெருமாளுடைய திருவடிகளை நம்மாழ்வார் இருப்பார். பட் நம்மள மாதிரி மக்களை திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்கு நம்மாழ்வார் நம்ம கூட இருந்தா தானே நல்லது. அதனால நம்மாழ்வாருக்கு அப்புறமா மோட்சம் கொடுங்க, இப்போ அவரை எங்க கிட்ட திருப்பித்தாங்க, அவர் எங்க கூட இருந்தாதான் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கோவில்ல இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாரும் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. நம்ம எல்லாருடைய நல்லதுக்காகவும் நம்மாழ்வார பெருமாள் நமக்கே திருப்பி கொடுக்கறதா ஒரு நம்பிக்கை. சோ பகல் 10 உற்சவத்துல 2000 பாசுரங்களை பெருமாள் கேட்டார். ராப்பத்து உற்சவத்துல 1102 பாசுரங்களை பெருமாள் கேட்டார். ஆக 3000 பாசுரங்கள் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி ஆல்மோஸ்ட் 1000 பாசுரங்கள் இருக்கு இல்லையா? அதுக்காக நம்மாழ்வார் மோட்சம் முடிஞ்சதும் இயற்பா சாற்று மறை அப்படின்ற நிகழ்ச்சி இந்த கடைசி நாளான 22ஆம் நாள் நடக்கும். அதுல மீதி 1000 பாசுரங்களும் இந்த கடைசி நாள் படிப்பாங்க. இதோட இந்த 22 நாள் 4000 திவ்ய பிரபந்த விழா முடிவுக்கு வரும். ஆக திருநெடுந்தாண்டகத்தோட தொடங்குற இந்த விழா பகல் 10 ராப்பத்து வைபவம், அப்புறம் நம்மாழ்வார் மோட்சம், அப்புறம் இயற்பா சாற்று மறை இதோட முடிவடையுது. ஆக இந்த பகல் 10 ராப்பத்து வைபவத்துல 12 ஆழ்வார்கள், அப்புறம் திருவரங்கத்து அமுதனார் எழுதின 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற மொத்தம் 4000 பாசுரங்களையும் பெருமாள் முன்னாடி அரையர்கள் அபிநயம் பண்ணி பாடி காட்டுவாங்க. இந்த வீடியோவை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஐதீகம் பார்த்துட்டு நாம நிறைவு செய்யலாம். அது என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துல இருந்த டைம்ல இவருக்கு நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் மேல ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சாம். அதனால ஸ்ரீரங்கத்துல நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பெருமாள் முன்னாடி பாடி பெருமாள் அதை கேட்கணும் அப்படின்றத திருமங்கை ஆழ்வார் ரொம்ப தீவிரமா இருந்தார். அதனால என்ன பண்றார் திருமங்கை ஆழ்வார், வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் 10 நாள் பெருமாள் முன்னாடி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பாடுற திருவாய்மொழி திருநாளை ஸ்ரீரங்கத்துல முதல்ல ஆரம்பிச்சு வச்சாராம். ஆனா அவருடைய காலத்துக்கு அப்புறம் இதை யாருமே ஃபாலோ பண்ணாம இந்த வழக்கம் அப்படியே அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9th century 10th centuryல வந்த நாதமுனிகள் 12 ஆழ்வார்கள் எழுதின பாசுரங்களை கண்டுபிடிக்கிறார்.
திருமங்கை ஆழ்வார் தன்னை பத்தி நினைக்காம நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பெருமாள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அதனால திருமங்கை ஆழ்வாருக்கு மரியாதை பண்ணணும், அப்புறம் எல்லா ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் பெருமாள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்றதுக்காக இத அரையர் சேவையா பகல் 10 ராப்பத்து உற்சவமா ஸ்ரீரங்கத்துல ஸ்டார்ட் பண்ணினார் நாதமுனிகள். ஆக இந்த வீடியோல நாதமுனிகள் எப்படி நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தார், அதோட ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களையும் பெருமாள் கேட்டு ரசிக்கிற பகல் 10 ராப்பத்து உற்சவத்தை பத்தியும் அரையர் சேவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மார்கழி மாசம் நடக்கிற இந்த பகல் 10 ராப்பத்து உற்சவத்தை நேரம் கிடைச்சதுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு நேரா போய் பாருங்க. அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெண்ணெய் தாளி கண்ணன், வெண்ணெய் அது எம்பெருமானுக்கு வெண்ணெய்னாலே ரொம்ப பிரீத்தியோ இல்லையோ, வெண்ணெய்னா வேற எல்லாத்தையும் மறந்துடுவான் கண்ணன். அப்படி வெண்ணெய்ன்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெண்ணெயை உண்டு வெறுங்கலத்தை வெறுப்படையிட்டு அதனோசை கேட்டும் கண்ணபிரான் கத்த கல்வின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெறுப்படையிட்டு வெண்ணெயை நல்லா சாப்பிட்டுடுறாராம். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பானையை பார்த்தா வெறும் பானையாக இருந்தால் பிடிக்கல கண்ணனுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வெண்ணெய் இருக்கக்கூடாதோ, ஏன் இந்த பானையே வெண்ணெயாக இருந்துடக்கூடாதோ அப்படின்னு பெருமாளுக்கு ஆசையா. இப்பெல்லாம் ஏதோ ஒன்று கூம்பு மாதிரி வெளியிலலாம் ஒரு பதார்த்தம் விற்கிறாளே, அந்த பதார்த்தத்தில் ஒரு மேலே ஒரு வஸ்துவை தடவி கொடுக்குறா, அதை சாப்பிட்டாச்சுன்னா அந்த கூம்பையும் சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையா? அது மாதிரி இந்த பானையும் வெண்ணையாக இருக்கப்படாதான்னு கண்ணனுக்கு ஒரு ஆசையா. அது இல்லைங்கிறதுனால அதை இன்னும் எங்கேயான வெண்ணெய் அதில் ஒட்டின்னு இருக்கோன்னு சந்தேகம் கண்ணனுக்கு. அதை ஓங்கி ஒரு பாறை மேலே மோத விட்டு அது டமார்னு சத்தம் கேட்ட உடனே ஓ வெண்ணெய் எல்லாம் காலியாகிடுது. அப்போ தான் திருப்தி கண்ணனுக்கு. அந்த அளவுக்கு வெண்ணெய் நவநீத சௌரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருக்கோலத்திலே 8ஆம் நாள் காலையிலே பல்லக்கிலே எழுந்தருளி சேவை. அதே போல் வெண்ணெயை திருடுறான்னா அது எதையும் யார் பெருமாள் திருட போகிறார்? எதையுமே எல்லாமே அவனுடைய சொத்துன்னா, இன்னொருத்தரோட சொத்தாக இருந்தான்னா அவன் திருடுறதுக்கு ஏதாவது ஒரு ராசிக்கத்துக்காக அனுபவத்துக்காக சொல்கிறது. அத்தனையுமே ஜகத்து மொத்தமே அவனுடைய சொத்துன்னு ஆன பிற்பாடு எதை அவன் மற்றொருத்தனோடதுன்னு எடுத்துக்கிறதுக்கு தன்னிதை தான் எடுத்துக்கிறான்னு தான் பார்க்கணும். அதே போல் உள்ளே இருக்கிற வெண்ணெயை தான் உண்டு அந்த பானையை உடைத்து விடுகிறானே, இது எதே போல என்னால் இதுக்குள்ள ஒரு தாத்பரியம் அடங்கி இருக்கிறது. வெண்ணெய்ங்கிறத ஆத்மா ஜீவாத்மான்னு கொள்ள வேண்டும், அந்த பானைங்கிறத சரீரம்னு கொள்ள வேண்டும். இந்த ஜீவாத்மாவை தன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டு அந்த ஜீவாத்மாவுக்கு இனி இந்த பூமியிலே சரீர சம்பந்தத்தை அறுத்து விட்டு விடுகிறான். தன்னோடே அந்த ஜீவாத்மாவை சேர்த்து கொள்ளுகிறான் பரமபதத்திலே, தன் அருகாமையிலே வைத்து கொண்டு இனி அவனுக்கு சரீர சம்பந்தம் பிறவிங்கிறது இல்லாதபடிக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான்கிறதாக அந்த தாத்பரியத்தை கொள்ள வேண்டும். அது வெண்ணெய்த்தாடி கண்ணனுடைய அற்புதமான அனுபவமாக அமைந்திருக்கிறது. அது 8ஆம் நாள் காலையிலே மாதவ பெருமாள் கண்டறியக்கூடிய வைபவம். எழுந்தருளி சேவை. அதே போல வெண்ணெயை திருடுறான்னா அது எதையும் யார் பெருமாள் திருட போகிறார்? எதையுமே எல்லாமே அவனுடைய சொத்துன்னா, இன்னொருத்தரோட சொத்தாக இருந்தான்னா அவன் திருடுறதுக்கு ஏதாவது ஒரு ராசிக்கத்துக்காக அனுபவத்துக்காக சொல்கிறது. அத்தனையுமே ஜகத்து மொத்தமே அவனுடைய சொத்துன்னு ஆன பிற்பாடு எதை அவன் மற்றொருத்தனோடதுன்னு எடுத்துக்கிறதுக்கு தன்னிதை தான் எடுத்துக்கிறான்னு தான் பார்க்கணும். அதே போல் உள்ளே இருக்கிற வெண்ணெயை தான் உண்டு அந்த பானையை உடைத்து விடுகிறானே, இது எதே போல என்னால் இதுக்குள்ள ஒரு தாத்பரியம் அடங்கி இருக்கிறது. வெண்ணெய்ங்கிறத ஆத்மா ஜீவாத்மான்னு கொள்ள வேண்டும், அந்த பானைங்கிறத சரீரம்னு கொள்ள வேண்டும். இந்த ஜீவாத்மாவை தன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டு அந்த ஜீவாத்மாவுக்கு இனி இந்த பூமியிலே சரீர சம்பந்தத்தை அறுத்து விட்டு விடுகிறான். தன்னோடே அந்த ஜீவாத்மாவை சேர்த்து கொள்ளுகிறான் பரமபதத்திலே, தன் அருகாமையிலே வைத்து கொண்டு இனி அவனுக்கு சரீர சம்பந்தம் பிறவிங்கிறது இல்லாதபடிக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான்கிறதாக அந்த தாத்பரியத்தை கொள்ள வேண்டும். அது வெண்ணெய்த்தாடி கண்ணனுடைய அற்புதமான அனுபவமாக அமைந்திருக்கிறது. அது 8ஆம் நாள் காலையிலே மாதவ பெருமாள் கண்டறியக்கூடிய வைபவம்.